பொன்னேரி தொகுதி திமுக வேட்பாளர் பரிமளத்தை மாற்றக்கோரி சென்னை கோபாலபுரத்தில் கருணாநிதி வீட்டின் முன்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. இதுபற்றி அங்கிருக்கும் நமது செய்தியாளர் ரமேஷிடம் கேட்கலாம். ரமேஷ், ஆர்ப்பாட்டம் நடத்துறவங்க வைக்கும் கோரிக்கை என்ன? அதாவது இன்று மாலை 6 மணி அளவில் திமுக தலைவர் கருணாநிதியுடைய இல்லம் கோபாலபுரத்தில் இருக்கிறது. அங்கே பொன்னேரி தொகுதியில் இருந்து 200க்கும் மேற்பட்ட திமுகவினர் வேனில் வந்தார்கள். அவர்கள் கோரிக்கை என்னன்னா, டாக்டர் பரிமளம் என்பவர் அந்த தொகுதி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார் எனவும், அவர் அந்த தொகுதிக்கு அறிமுகம் இல்லாதவர் எனவும் அவரை மாற்றக் கோரியும் அவர்கள் கோரிக்கை வைத்தார்கள். அந்த போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் நம்மிடம் இருக்க அவரிடம் பேசலாம். ராமகிருஷ்ணன் என்பவர். சார், உங்களுடைய கோரிக்கை எதனால் வைக்கிறது சார்? இதுவரை அவர் கழகம் அறிவித்த எந்த போராட்டத்திலும் அவர் கலந்து கொள்ளவில்லை. அவர் அந்த தொகுதியில் இதுவரை எந்த ஒரு கழகத்தினுடைய அறப்போராட்டங்களிலும் ரயில் மறியல்களிலும் கழகம் பொதுக்கூட்டங்களில் கூட அவர் கலந்து கொள்ளவில்லை. அவருடைய கணவர் ஒரு பேரு கழகத்துடைய பொறுப்பாளராக இருந்து கொண்டிருக்கிறார். அவரும் சரிவராக இதுவரை நிறைய நிகழ்ச்சிகள் கலந்து கொள்ளவில்லை. அவரை மாற்றினால் தொகுதி அமோக வெற்றி அடையும் என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். நீங்க தலைவர் வரும்போது நீங்க கோஷம் எழுப்பினீங்க. அவங்களுக்கு என்ன மாதிரியான பதில் வழங்கப்பட்டது? என்ன மாதிரி பேச்சுவார்த்தைக்கு அடுத்த கட்டமா என்ன சொல்லியிருக்காங்க சார் உங்க தலைமை? நாங்கள் அலுவலகத்திற்கு வந்து விடுங்கள், நான் அங்கே உங்களை சந்திக்கிறேன் என்று தலைவர் அவர்கள் சொல்லிவிட்டு சென்று விட்டார்கள். தலைவர் அலுவலகத்தில் பணிபுரியும் அலுவலர்கள் சொன்னார்கள், தலைவர் சொல்லவில்லை. நாங்கள் இப்போது அறிவாலயத்தில் நின்று கொண்டிருக்கின்றோம். தலைவருடைய வருகைக்காக காத்துக் கொண்டிருக்கின்றோம். மாவட்ட செயலாளரை தொடர்பு கொண்டு கேட்டீர்களா? உங்களுக்கு வேற வேட்பாளர் நீங்க யாரை போடணும்னு நீங்க கேட்குறீங்க? அந்த தொகுதியில் முன்னாள் அமைச்சர், கழகத்தினுடைய முன்னாள் துணை பொதுச் செயலாளரும், ஆதி திராவிட வகுப்பை சார்ந்தவரும், மேன்மக்களுடைய ஆதரவு பெற்றவரும், தொழிலதிபர்களுடைய அன்பை பெற்றவரும், அனைத்து மதத்தினருடைய அன்பை பெற்றவரும், என்றைக்கும் அந்த பகுதியிலே மதிப்பு மரியாதை மிகுந்தவரும், கலைஞரின் தலைவர் கலைஞருடைய அன்பு தம்பியும், உலகத்தின் ஒப்பற்ற தளபதியார் அண்ணன் ஸ்டாலின் அவர்களுடைய தோழராய் அந்த தொகுதியில் வலம் வந்து கொண்டிருக்கிறார். அவருக்கு மீண்டும் வாய்ப்பு அளித்தால் அமோக வெற்றி அடையும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம். அதாவது அவர் அந்த ஆர்ப்பாட்டம் எதனால் நடைபெற்றது என்பதும் அவருடைய கோரிக்கை என்ன என்பதும் சொல்லி கேட்டிருப்பீங்க. ரமேஷ், தற்போதைய தகவல்களுக்கு நன்றி. மீண்டும் தொடர்பு கொள்கிறோம் உங்களை.